மக்களுக்கு பயனுள்ள கனவு எதையாவது வைத்திருந்தால் தெரிவிக்கட்டும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். பழனிசாமி கனவு காணல் நீராக தான் போகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அமைச்சர் ரகுபதி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த விமர்சனத்திற்கு பதில் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது, தமிழ்நாட்டு மக்களிடம் உங்கள் கனவை பற்றி சொல்லுங்கள் என்ற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி நாங்கள் அவர்களிடம் கருத்து கேட்டால் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஏன் திகு என எரிகிறது என்று அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு எண்ணத்தோடு தொடர்ந்து உங்கள் கனவை சொல்லுங்கள் என்னும் புதுமையான திட்டத்தை தமிழக முதலமைச்சர் ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கி வைக்க இருக்கிறார். தமிழ்நாடு அரசின் சார்பில் தன்னார்வலர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் சந்தித்து அவர்களின் கனவுகளை கேட்டறிய இருக்கிறார்கள். அவர்களின் கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து நிறைவேற்றுவதை அரசு இலக்காக வைத்து செயல்பட உள்ளது எனவும், ஆனால் மக்களை பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல் எப்போதும் அமித்ஷா காலடியில் கிடக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்தை பற்றி ஆதாரமற்ற அவதூறை அள்ளி வீசுவது ஏன் எனவும் ரகுபதி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற அந்த புதிய திட்டம் வரவேற்பை பெறும்போது அதில் தனக்கு ஸ்கோர் கிடைக்குமா என பாய்ந்து வந்து புகுந்து கொள்வார். எப்படி லேப்டாப் திட்டம், பொங்கல் பரிசு தொகுப்பு என தன்னை இணைத்துக் கொண்டாரோ அது போலவே இணைத்துக் கொள்வார் என்றும் அமைச்சர் ரகுபதி கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.